சாப் வேலை தரேன்னு சொல்லியிருந்துச்சு. ஐயா கான்ட்ராக்ட் வேலை தரேன்னு சொல்லியிருந்தீங்க. மூணு சிம்பிளான கேள்வி கேட்பேன். அதுக்கு யார் சரியா பதில் சொல்லுங்களோ அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட்ல ஒர்க்கு. ஓகே டிகே சாப். சரிங்க ஐயா, அப்படியே பண்ணிக்கலாம் ஐயா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலையில் எப்போ வேலைக்கு வருவீங்க, எப்போ வேலையை முடிப்பீங்க? ஐயா காலையில் 10 மணிக்கு வேலையை ஆரம்பிப்பேன் ஐயா. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சிருவோம் ஐயா. ஆனால் நம்மள்ட்ட வேலை ரொம்ப சுத்தமாக இருக்கு ஐயா. சாப் நம்ம வேலை காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். நைட்டு 8:30க்கு 8:45க்கு தான் முடிப்போம். 9 மணிக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடும். சரி, செகண்ட் கொஸ்டினுக்கு வரேன். டீ டைம் சாப்பாடு டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க? ஐயா 11 to 12 மணி வரையும் டீ டைம் ஐயா. அங்கிட்டு வந்து ஒரு 1:30 to 3 மணி வரையும் சாப்பாடு டைம் ஐயா. ஏண்டா அப்போ எப்போ தான் வேலை செய்வேன்? அதுக்கப்புறம் அப்படியே 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் ஐயா. நம்ம டீ டைம்லாம் எடுக்காது சாப். ஒன்லி சாப்பாடு மட்டும்தான். அதுவும் சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுவோம். ஒரு கையில் ஒர்க்கு, ஒரு கையில் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டே ஒர்க் பார்ப்போம் சார். ஒர்க்கு மட்டும்தான். நோ டீ டைம், நோ லஞ்சு டைம். லாஸ்ட் கொஸ்டின், எத்தனை நாள் லீவ் எடுப்பீங்க, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? ஐயா எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி லீவ் வேணும்யா. அப்புறம் வந்து சம்பளம் வந்து நாள் கணக்கு 1200 ரூபாயா. அரே சாப், நமக்கு சம்பளம்லாம் ஒன்றும் வேணாம் சாப். ஞாயிற்றுக்கிழமை லீவும் வேணாம். 24/7 வேலை பார்ப்போம். எங்களுக்கு அங்கே 2 குடிசா போட்டு 4 வடச்சட்டி, கோதுமை பாக்கெட், 10 செட்டு முட்டை இது இருந்தால் போதும். நாங்கள் வெள்ளை முடிச்சு தந்துடுவோம் சார். கேட்ட கொஸ்டினை வச்சு ஒரு ஆளெலாம் செலக்ட் பண்ண போகிறேன். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. தமிழனுக்கு தமிழை நம்ம தான் உதவி பண்ணிக்கணும். அவனை நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் லாபம். வந்தாரே வேலைக்கும் தமிழ்நாடு. இவனும் வாழ்ந்துட்டு போட்டீங்க வரையா.